டாக்டர் தீபா அவங்கள நிறைய அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் இன் டாக்டர் ரெலா ஹாஸ்பிட்டல் குரோம்பெட். அங்கே கிட்டத்தட்ட 4500க்கும் மேலே கேன்சர் சர்ஜரிஸ், கேன்சர் டிடக்ஷன்ஸ் டாக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் த வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ISVIR. அண்ட் அவங்க மெடிசனை தாண்டி அவங்க ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்ட், ஒரு டாக்டர். அதோடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல ஒரு மனவியல் ஆலோசகர், ஒரு நல்ல ஒரு நிறைய ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் சைக்காலஜியாக இருக்கட்டும், இல்லை மெடிசனுடைய டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும், நான் அவங்க கூட கொஞ்ச நாள் பணியாற்றியிருக்கேன். அந்த இதில் பார்க்கும்போது அவர்களோடு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கண்டிப்பாக அனுபவம் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி டாக்டர் தீபஸ்ரீ இஸ் வித் அஸ் அண்ட் பிரம்மா குமார் இஸ் ஃபீல் ப்ரிவிலேஜ் டு ஹேவ் யூ டாக்டர். தேங்க்யூ. நிறைய நீங்கள் கேட்டிருக்க கேள்விகள் அவங்களுடைய இன்சைட்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அண்ட் வி ஹாவ் அனதர் 2 ஸ்பியர் ஆஃப் லைஃப் இங்கே இருக்குது. ஒன்று ஒரு பக்கம் சயின்ஸில் எக்ஸ்பர்ட் பேனல் ஒருத்தவங்க இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சைலன்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சிஸ்டர் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் 33 வருட காலமாக பிரம்மா குமாரிகள் அமைப்போடு தன்னை இணைத்து கொண்டு தமிழகத்தினுடைய நிறைய இடங்களில் சேவை பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அன் என்ஜினியர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஸ்பிரிச்சுவல் கால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் ஏதோ ஒன்று பண்ணணும், மனிதர்களுக்காக இறைவனுக்காக ஏதோ பண்ணணும், அப்படி ஒரு கால் அவர்களுக்கும் இருந்துச்சு. அண்ட் அந்த கால் அவங்க ஆன்சர் பண்ணாங்க. இங்கே நான் கேட்டேன்னா எல்லாருமே நல்ல முதிய அனுபவம் உடையவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அதில் உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் சின்ன வயசில் நிறைய தோணியிருக்கும், இதை பண்ணோம் அது பண்ணோன்ட்டு. ஆனால் நம்ம ரொம்ப கம்மி பேர் தான் அந்த ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம், போல்ட் டிசிஷன் இல்லை. ஸோ சகோதரி அவர்கள் எடுத்து தன்னுடைய முழு வாழ்க்கையை இறை சேவைக்காக அர்ப்பணித்து இப்போது இந்த சாந்தி தாம் பிரம்மா குமாரிஸுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ணா நகரில் பொறுப்பு சகோதரியாக இருந்து சேவை பண்ணி வராங்க. ஸோ இந்த பேனல் பற்றி. என் பேர் சிவராமகிருஷ்ணன். நான் பிரம்மா குமாரிகள் அமைப்போடு கடந்த 26 ஆண்டு காலமாக என்னை இணைத்திருக்கேன். பை ப்ரொஃபஷன் நான் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸில் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேட்டில் இருக்கேன். ஸோ என்னுடைய சிறு வயது முதலிருந்தே இந்த அமைப்போடு நான் என்னை அசோசியேட் பண்ணியிருக்கேன். பிரம்மா குமாரிஸுடைய யூத் சர்வீசஸ் என்ன நிறைய டைம் நான் அதில் கொடுத்துட்ருக்கேன். திஸ் இஸ் அபவுட் மீ. எத்தனை பேர் பிரம்மா குமாரிகள் அமைப்புக்கு முதல் முறை வந்திருக்கீங்க? இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் பிரம்மா குமாரிஸுடைய அசோசியேஷனில். வண்டர்ஃபுல். ஸோ பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிறது ஒரு உலகம் தழுவிய தன்னார்வ ஆன்மீக தொண்டு நிறுவனம். இதோடைய தலைமையகம் மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்குது. உலக அளவில் கிட்டத்தட்ட 8300 கிளை நிலையங்கள். அண்ட் இந்த அமைப்புடைய ஒரு பெரிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இது உலகத்திலேயே பெண்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீக அமைப்பு. கைத்தட்டிடுங்க, பரவாயில்ல. இன்றைக்கி எல்லா வெஞ்சர்லேயுமே சிஸ்டர்ஸ் அவங்களுடைய நிறைய சகோதரிகள் முன்னணிக்கும் பொழுது ஆன்மீகம் அப்படிங்கிற துறை அந்த இடத்துல நிறைய ஆண்கள் மட்டுமே இருந்திருக்காங்க. ஆனால் அதுவும் எப்போது 90 ஆண்டு காலம் முன்னாடி பிரம்மகுமாரிகள் அப்படிங்கிறது 90 வருட காலமாக ஆன்மீக சேவை செய்து வருது. இது பிரம்மா குமாரிஸோடைய 90th இயர். ஸோ 90 வருஷம் முன்னாடி சமுதாயத்தை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி. அங்கே பெண்கள் வெளியில் கூட வருவதற்கு பெர்மிஷன் இருக்காது. அந்த நேரத்தில் இதோடைய ஃபவுண்டர் ஃபாதர் பிரஜாபிதா பிரம்மா அவர்களுடைய ஒரு இறை தூண்டுதல் மூலமாக பெண்களை முன்னெடுத்தி உருவாக்கப்பட்ட ஆன்மீக அமைப்பு. ஸோ இதோடைய தலைமையகம் மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்குது. இதோடைய தலைமை நிர்வாகினியாக சகோதரி டாக்டர் மோஹினி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 25 துறைகள் இதெல்லாம் இந்த அமைப்புடைய நீங்கள் நிறைய படிக்கலாம் இந்த அமைப்பை பற்றி. இன்றைக்கி நிகழ்ச்சி ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி ரொம்ப டீப் இன்சைட்ஸோடு உருவாக்கி வைக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அதிக அர்த்தத்தோடு உருவாக்கப்பட்டது. வயது அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் உங்களில் எத்தனை பேர் வயசாகிடுச்சிங்க, என்ன பண்ணுறது, வீட்டில் கவனிக்க மாட்டுறாங்க, வீட்டில் மரியாதை இல்லை, இந்த மாதிரியான நிறைய எண்ணங்கள் நம்ம மனசில் வந்துகிட்டே இருக்கும். இல்லைன்னா பயம் இருக்கும். ஒன்று இப்போ ப்ரெசண்ட்டை பார்த்து கவலைப்படுவோம், இல்லை ஃப்யூச்சரை பார்த்து பயப்படுவோம். இது ரெண்டுமே ஹெல்த்தியா அப்படின்னா கிடையாது.
ஸோ பிரம்மா குமாரிகள் இந்த நிகழ்ச்சி உருவாக்குவதற்கான மெயின் ரீசனே எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும். இதுதான் இந்த அமைப்புடைய ஒரு பர்பஸுமே கூட. கரெக்ட் தானே? மகிழ்ச்சியாக தானே இருக்கணும். யாரா சொல்கிறீங்களா ஒரு ½ அன் ஹவர் கவலைப்பட்டுக்கலாங்க டெய்லி? இல்லை. ஸோ மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம நிறைய நேரத்தில் மகிழ்ச்சியை வெளிலேருந்து கேட்குறோம்ல. ஸோ பார்க்கலாம் இந்த பேனலில் நாம் உங்களுடைய நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்களை மனம் திறந்து தான் பேச போகிறாங்க. ரெக்வெஸ்ட் டு த பேனல், உங்களுடைய நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ ஆன்சர்ஸை ஷார்ட்டாக அந்த டாபிக் கூட பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம முதல் கொஸ்டின் நம்மளுடைய ஜான்சி சிஸ்டருக்கு கேட்கலாம். ஏஜிங் அப்படின்னா நாம் உடலுக்கு தான் நினச்சோம். வயோதிகம் உடலுக்கு தான் நினச்சோம். ஆனால் என் மனதில் நான் உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் என்னுடைய வயோதிகத்தின் மீது பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? என்னுடைய மனசுக்கும், சிம்பிளாக கேட்டால் என் மனசுக்கும் என்னுடைய உடலுக்கு வயசாகிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சிஸ்டர்? ஓம் சாந்தி. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறோம். ஒரு பழமொழி இருக்கு, அதாவது जहाँ रवि नहीं पहुँच जाता है वहाँ कवि पहुँच जाता है, जहाँ कवि नहीं पहुँच जाता है वहाँ अनुभवी पहुँच जाता. அப்படி ஒரு பழமொழி இருக்குது. அதாவது எங்கே சூரியன் என்றாக முடியாதோ அங்கே ஒரு கவிஞனால் போயிட முடியும், எங்கே கவிஞனால் போக முடியாதோ அங்கே அனுபவியால் போயிட முடியும். இப்போ நம்ம எல்லாருமே யார்? அனுபவி ஆத்மாக்கள். இந்த மாதிரி அனுபவமான ஆத்மாக்கள் யார் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த வீடு எப்படி இருக்கும்? சுபிக்ஷமாக இருக்கும், நிர்விঘ்னமாக, எந்த விதமான தடையும் இல்லாமல் எல்லா விதமான சகல சௌபாகியத்தோடு இருக்கும் அனுபவி இருக்கிற இடத்துக்கு. அதனால் யார் அனுபவசாலிங்களோ அவங்களை எந்த வீட்டில் மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த வீடு, ஃபேமிலி, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சுபிக்ஷமாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ பிரதர் சொன்னார், உடலுக்கு வயசாகத உயிருக்கு வயசாகுதா? ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹியூமன் பீயிங் அப்படின்றத எதை குறிக்குதுன்னா இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி, உயிர்னு சொல்கிறோம். ஹியூமன் அப்படின்றத இந்த உடல், ஜீவ ஆத்மான்னு சொல்கிறோம். ஜீவன்றது உடலை குறிக்கின்றது, ஆத்மான்றது அந்த உயிர் சக்தியை குறிக்கின்றது. இப்போ நம்ம உடலுக்கு தான் வயசாகுதா இல்லை மனசுக்கு வயசாகுதா? என்ன சொல்கிறீங்க? உடலுக்கு தான் வயசாகுது. மனம் எப்படி இருக்குது? இளமையாகவே இருக்குது இல்லைங்களா? அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது இந்த உயிர்னு சொல்லக்கூடிய சோல், உயிர் சக்தி, ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அது அஜர், அமர், அவினாஷி. அதுக்கு அழிவே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு முதல் பிரச்சனையே என்னது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது என்னன்னா உயிர் வேற, உடல் வேற. ஆனால் நம்ம மைண்ட் செட்டில் எனக்கு வயசாயிடுச்சு, இனிமேல் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாத, நம்ம அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம லைஃபு, இனிமேல் எல்லாரும் பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? உடல் இயங்காத. சரிங்களா? அதனால் நம்ம மைண்ட் செட்டுக்கும் உடலுக்கும் சம்மந்தம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய எண்ணங்கள் அது நம்மளுடைய உடலை பாதிக்குதா இல்லைங்களா? அதனால் நம்ம இதை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம இப்போ தான் இது புதிய தொடக்கம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், இந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் ஃபாதர், அவருக்கு 60 வயசில் தான் இந்த இயக்கமே ஆரம்பித்தார். 93 இயர்ஸ் வரைக்கும் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே சீனியர் நம்ம ஜானகி தாதி, அந்த மாதிரி பெரியவங்களாம் 100 வருஷம் 104 வருஷம் அவங்க இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ரத்தன் மோகினி தாதி இருந்தாங்க, இந்த இயக்கத்தோட சீஃப் ஆஃப் பிரம்மா குமாரிஸ். அவங்க 100 வருஷம் வரைக்கும் இருந்தாங்க. அப்போ எப்படி அது மாதிரி அவ்வளோ நாள் இருக்க முடியுது? ஏன்னா அவங்களுடைய அனுபவம் இந்த இயக்கத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்களாம் பில்லர்ஸ், இந்த இயக்கத்தோட பில்லர்ஸ் அனுபவசாலிகள். அதே போல் நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? பில்லர்ஸாக இருக்கிறீங்க. அதனால் உடலுக்கு தான் வயசாகுது.
உங்களுடைய சேவை வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் வயசாகிடுச்சு, இனிமேல் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாத, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டோம், வேஸ்ட்டு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, மைண்ட் செட்டில் கொண்டு வந்துட்டோம். அது கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டிலேயே உட்காந்துரும், வெளியில் கூட போக மாட்டோம். சரிங்களா? உங்களுடைய தேவை உங்கள் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக, உங்களுடைய சேவை ஃபேமிலிக்கு தேவை அப்படின்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக அனுபவசாலிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய கைடன்ஸ் அது அந்த ஃபேமிலியை சுபிக்ஷமாக வைக்கும். சரிங்களா? அதனால் நம்ம மைண்ட் செட்டு நம்ம ஃபேமிலிக்காக நம்ம இருந்து தான் ஆகணும். அதுக்காக என்னோடய ஹெல்த்தையும் நான் நல்ல முறையில் பார்த்துக்கணும் அப்படின்னு நாம் தான் வந்து என்ன பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும். மைண்ட் செட்டு முதல்ல ரெடி பண்ணணும். அது ஏன்னா அது உடலை பாதிக்குது, மனசுக்கும் உடலுக்கும் கனெக்ஷன் இருக்கு. சரிங்களா? வம்சம். ஸோ சகோதரி தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் வேற, இந்த உடல் வேற. கரெக்ட். வயசாயிடுச்சுன்னு யாருக்கு சொல்கிறோம்? எப்படி கணக்கு போடுறீங்க வயசாயிடுச்சுன்ட்டு? இந்த உடலை எடுத்த நாள்ல இருந்து இல்லையா? நான் ஆத்மா இந்த உடலுக்குள் வந்த நாள்ல இருந்து எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ரொம்ப அழகாக சொன்னாங்க, நான் வேறு, இந்த உடல் வேறு. அப்போ இந்த உடல் அழியக்கூடியது, நான் அழியாதவன். இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. அப்போது என்னுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் என்னுடைய உணர்வை பாதிக்குது, என்னுடைய உடலை பாதிக்குது, என்னுடைய உறவுகளை பாதிக்குது. ஸோ அடுத்த கேள்வி டாக்டர் தீபாக்கு. டாக்டர் தீபா, இப்போது எங்களுக்கு இப்போ நாங்கள் ரிட்டையர் ஆகிட்டோம், எப்படி எங்களை நாங்கள் பிஸியாக வச்சுக்கலாம்? டெய்லி நாங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லான பிஸினஸ் அப்படிங்கிறது நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். எப்படி செய்வது? ஹவு கேன் வி பிஸி வித் மீ? ஓம் சாந்தி. மீனிங்ஃபுல்லாக பிஸியாக வச்சுருக்கிறது எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கேள்வி வந்து, எதுக்கு நம்ம பிஸியாக இருக்கணும்? நம்ம லைஃப் ஃபுல்லாகவே வந்து எப்படி நம்ம, பிகாஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிஸியாக வச்சுருக்கணும், நம்ம பிஸியாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ரிட்டையர் ஆகிற வரலும் ஒர்க் பண்ணி நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறதுல நம்ம ஒரு பெருமையாக வந்து வி டேக் ப்ரைட் இன் பீயிங் பிஸி. பட் ஆனால் தெர் இஸ் ஒரு சைக்காட்ரியில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது விச் இஸ் கால்ட் ஆஸ் ப்ரொடக்டிவிட்டி ரெஸ்ட்லெஸ்னஸ். அப்படின்னா எப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும், அது பண்ணல அப்படின்னா பயங்கரமாக ரெஸ்ட்லெஸ் ஆகிடும் நம்ம மனசு வந்து. ஸோ மீனிங்ஃபுல்லி பிஸியை விட நம்ம லைஃப்பை வந்து எப்படி நான் வந்து இன்னொருத்தருக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்க முடியும், எப்படி வந்து நான் இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றது நம்ம யோசிக்கணும். தட் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். அதை நான் ரொம்ப லேட்டாக தான் நானும் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் ஈவன் ஆன் அ சண்டே, மண்டே டு சாட்டர்டே ஒர்க் பண்ணி சண்டே ஒரு நாள் வந்து ஒன்றும் பண்ணலன்னா நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவேன். அந்த ஒரு 4 hours ஏதாவது ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக் படிக்கணும், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி கேட்கணும், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது அது ஒரு நோயின்னு சொல்லி நான் ரொம்ப லேட்டாக தான் கற்றுக்கிட்டேன். ஒன்று பண்ணாமல் இருக்கிறதும் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். மீனிங்ஃபுல்லி பிஸியை விட யூ ஷுட் பி பீஸ்ஃபுல். அந்த பீஸ்ன்றது மனசில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது பிஸியாக இருந்தால் தான் வரும்னு அவசியம் இல்லை. ஹேவிங் செட் தட், இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்லலாம் அப் டு 120-130 இயர்ஸ் எல்லாம் அவங்க லாஞ்சிவிட்டி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம ஆவரேஜ் ஸ்பேன் அரவுண்ட் 80-90, இப்போல்லாம் 100 டச் பண்ணுறோம். ஆனால் நம்ம 120 இயர்ஸ் வரலும் சந்தோஷமாக மீனிங்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் வந்து இக்கிகாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இக்கிகாயில் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பை வந்து ஒரு 4 குவாட்ரண்ட்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஓன்லி நம்ம பண்ணுற வேலை மட்டும்தான் வந்து லைஃப் கிடையாது. ஸோ தெர் ஆர் 4 திங்ஸ். நம்மளோட ப்ரொஃபஷன் அது வந்து ஒரு பீட்சாவில் ஒரு குவாட்ரண்ட் மட்டும்தான். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட பேஷன்னா என் மனசுக்கு பிடிச்சது நான் செய்யறது, தட் இஸ் பேஷன். அது வந்து டான்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், சோஷியல் கனெக்ஷன் இருக்கலாம், இந்த மாதிரி வந்து உட்காந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டாக் கேட்கறதா இருக்கலாம், தட் இஸ் ஆல்சோ பேஷன். தட் இஸ் பேஷன். அது வந்து இன்னொரு குவாட்ரண்ட். 3வது குவாட்ரண்ட் வந்து ஒரு மிஷன். நம்ம வந்து ஏதாவது இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், என்னோட சர்வீஸ் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம கூட இருக்கிற பேர குழந்தைங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறது, தட் கேன் ஆல்சோ பி அ மிஷன். அதுவும் ஒரு வேலை தான். தட் இஸ் மீனிங்ஃபுல் ஒர்க் தேன் கோயிங் டு ஆஃபீஸ் அண்ட் கம்மிங் பேக். தட் இஸ் மோர் மீனிங்ஃபுல். 4வது வந்து ஒகேஷன்ன்றது என்னன்னா,
நம்ம எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட ஒகேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் பேச தெரியும். ஸோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் எனக்கு தெரிஞ்ச 4 நல்ல விஷயம் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ தட் இஸ் மை ஒகேஷன். ஐம் நாட் பெய்டு. எனக்கு அது காசெல்லாம் கிடைக்காது. பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அட் த சேம் டைம் என்னோட ஸ்கில்லை வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 4 விஷயம் இருக்கும்போது நம்ம லைஃப்பில் வந்து பர்பஸ்ன்றது இருக்கும். ஸோ வென் தெர் இஸ் அ பர்பஸ், வென் தெர் இஸ் அ மீனிங், தட் இட் செல்ஃப் இஸ் எனஃப். பிஸியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஓகே, சரி, நான் ஒரு கொஷின் உங்களுக்கு ஐ திங்க் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் அவுட் ஆஃப் திஸ். நான் ஃப்ரீயாக இருந்தால் என் மனசில் நிறைய தேவையில்லாத விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் வந்து என்னை பிஸியாக வச்சுக்கல, நான் போய் மற்றவங்ககிட்ட பேசலை, பார்க்கல, டிவி கூட பார்க்கல, பட் தேவையில்லாத எண்ணங்கள் என் மனசில் வந்துகிட்டே இருக்குது, கவலைப்பட்டுட்டே இருக்கேன் நான். ஐ திங்க் இந்த கொஷின் ஃபஸ்ட்டு ஜான் சிஸ்டருக்கு வரட்டும், தென் ஐ வில் கம் பேக் டு யூ. சும்மா இருக்கும்போது என் மனசில் நிறைய தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வருது சிஸ்டர், அதுக்கு என்ன பண்ணணும்? தேவையில்லாத எண்ணங்கள் அப்படிங்கிறது பாஸ்டில் நடந்த விஷயங்கள், ஏற்கனவே நடந்த பல விஷயங்கள். அதில் நம்ம சில விஷயங்கள் உள்ளத்தை ஹர்ட் பண்ணியிருக்கோம். அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மறக்க முடியாது. அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இப்போ சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும். ஆனால் யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு அவசர அவசரமாக க்ளீன் பண்ணி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கபோர்டில் என்ன பண்ணுவாங்க, போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. இப்போ வந்து அந்த கெஸ்ட்டு இல்லை யாரோ ஒருத்தவங்க அது தெரியாமல் அந்த கபோர்டை தொட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும், அதில் இருக்கிற திங்ஸ்லாம் அப்படியே கொட்டும் இல்லையா? அதுபோல் நம்ம டெம்ப்ரவரியாக மனசை வந்து பாசிட்டிவாக நினைக்கணும், பாஸ்ட்டை நினைக்கக்கூடாது, அப்படின்லாம் ப்ரெசண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்லாம் நம்ம முடிவு பண்ணியிருப்போம். ஆனால் இந்த ஆழமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, நம்ம மனசை பாதித்த விஷயங்கள், அதை வந்து அதுக்காக சில காரணங்கள், சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம், அல்லது சில மனிதர்கள் அதற்கு காரணமாக இருந்திருக்கலாம், ஏதோ சூழ்நிலை இருந்திருக்கலாம். அது எல்லாமே நாம் வந்து நம்மளை அறியாமலே நம்மளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், எப்படி கபோர்டில் போட்டு அடைச்சி வச்ச மாதிரி. அப்போ யாராவது அந்த விஷயம் சம்மந்தப்பட்டவங்க ஒரு வார்த்தை சொன்னாலோ இல்லை அவங்கள நீங்கள் நேரில் பார்த்தாலோ அப்போ உடனே கபோர்டு என்ன ஆகிடுது, ஓப்பன் ஆகிடுது. அப்படியே உள்ளே இருந்து எல்லாம் வெளியில் அப்படியே லைனாக இந்த வேஸ்ட் தாட்ஸ் அப்படியே எப்படி வருது அப்படின்னா அப்படியே கொட்டுது வேஸ்ட் தாட்ஸ் இல்லைங்களா? அந்த மாதிரி வீணான எண்ணங்கள் நிறைய இருந்துச்சுன்னா மனசு பாரமாக இருக்குமா, லேசாக இருக்குமா? என்ன பண்ணணும்? நான் இப்போ எனக்கு கபோர்டில் போட்டு மூடுறதை தாண்டி வேறு வழியே இல்லையே, யாரை பார்த்துட்டாங்கன்னா ஸோ நான் பிடிச்சி மூடி வச்சிடுறேன். பட் என்ன பண்ணால் நான் க்ளீன் பண்ண முடியும் என்ன? அதுக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து 2 விஷயம் இருக்கு இல்லை. முதல் விஷயம், ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த பர்த்தில் நம்ம வந்து யாருக்கும் எந்த துக்கம் கொடுத்ததில்லை, எந்த கஷ்டமும் கொடுத்ததில்லை. ஆனால் வந்து நம்மளை எதிரியாக பார்க்குறாங்க, நம்மளுக்கு வந்து கஷ்டம் கொடுக்குறாங்க, நம்மளை பழி வாங்குற அளவுக்கு கூட போயிடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளால் மறக்க முடியல, ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம எதுவுமே தப்பு செய்யலை, சரிங்களா? அப்போ இந்த பிறவி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், நம்ம ஒன்றுமே செய்யலையே, ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அந்த ஃபீலிங்ஸ் நம்ம வந்து விட முடியல. ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ஹியூமன் பீயிங் அப்படின்னா பீயிங் வேற, ஹியூமன் வேற, உடல் வேற, உயிர் வேற. உயிர் வந்து எட்டர்னல், அது வந்து அமர், அஜர், அவினாஷின்னு சொன்னோம். அப்போ இந்த உயிர் வந்து இந்த உடல் அப்படின்ற வேஷத்தை போட்டிருக்கு, சரிங்களா? இது இப்போ அந்த சாரீ இருக்குது அப்படின்னா இதை வந்து சாரியை அணிந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உடல் அப்படின்ற வேஷத்தை நான் போட்டிருக்கேன். இப்போ போன பிறவியில் வேற வேஷத்தில் இருந்திருப்பேன்ல, இருந்திருப்போமா இருந்திருக்க மாட்டோமா? ஆத்மா கழிவு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போன பிறவியில் நான் வேற வேஷத்தில் இருந்திருப்பேன். அப்போ நம்ம ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கோம். நான் எந்த மாதிரி இருந்திருப்பேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நம்ம ரோல் மறந்துட்டோம். இந்த பர்த் வந்த உடனே லாஸ்ட் பர்த்தோட ரோல் என்ன ப்ளே பண்ண ஞாபகம் இல்லை. அப்போ அங்கே வந்து ஏதோ விட்ட குறை தொட்ட குறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்த பர்த்தில் என்ன ஆகும், அவங்க வந்து நம்மளுக்கு நாம் ஒன்றுமே செய்யலைனாலும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கஷ்டம் கொடுப்பாங்க. அப்போ காரணம் இல்லாமல் காரியம் இல்லை.
இந்த பர்த்தில் நான் செய்யலை, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ணது அங்கே செட்டில்மெண்ட் ஆகாத கணக்கு இங்கே வந்து நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம வந்து மைண்டு ஃப்ரீ ஆகிடும். நான் செஞ்சது தான் நான் அறுவடை பண்ணுறேன், இப்போ செய்யலை வேறு விஷயத்தில் பண்ணேன் அப்படின்றது மைண்ட் செட் வந்தால் நாம் வந்து ஃப்ரீ ஆகிடுவோம். முக்கியமாக வந்து இந்த வேஸ்ட் தாட்ஸ்லேருந்து விடுபடணும்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு எந்த பிறவிலையாவது துக்கம் கொடுத்துருந்தா என்னை மனசால் மன்னிச்சிடுங்க. நாம் மன்னிப்பு கேட்கணும் சூக்ஷமமாக. யார் நம்மளுக்கு ப்ரெசண்ட்டில் துக்கம் கொடுத்துட்ருக்குறாங்க, ஆனால் நான் அவங்களுக்கு ஒன்றுமே செஞ்சது கிடையாது, அவங்க துக்கம் கொடுக்கறதுக்காகவே பர்த் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட மானசீகமாக மன்னிப்பு கேட்கணும். நான் ஏதோ ஒரு பர்த்தில் உங்களுக்கு தெரியாமல் துக்கம் கொடுத்துட்டேன், அது என்னை மன்னிச்சிடுங்க. அதே போல் நாம் மற்றவர்களை அவங்க துக்கம் கொடுக்குறவங்கள என்ன பண்ணணும், மன்னிச்சிடணும். மன்னிச்சுட்டு பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்கணும். நீங்கள் நல்லா இருங்க. நல்லா இப்போ ஒருத்தவங்க வந்து ஏன் துக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா மனசில் ஸ்டாக்கு ஓவர்ஃப்ளோ இருக்குது. எது ஸ்டாக் இருக்கோ அதானே கொடுக்க முடியும். இப்போ டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் பண்ணுறாங்க, அப்போ அவங்க எல்லாம் ஜவுளி கடையில் என்ன இருக்கும், துணிகள் தான் இருக்கும். அங்கே போயிட்டு எனக்கு நகை வேணும்னு கேட்க முடியுமா? அவங்ககிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அதானே வாங்க முடியும். அதே மாதிரி நம்ம மனசில் துக்கம் அசாந்தி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகிறதுனால தான் மற்றவங்க ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, அதை கொடுத்துட்றாங்க. இப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நாம் ஹீல் பண்ணலாம். அவங்க தான் நம்மளுக்கு துக்கம் கொடுத்தாங்க, ஆனால் அவங்களுக்கு நாம் என்ன பண்ணலாம், மன்னிச்சுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு அவங்க சாந்தமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க மனசில் இருக்கிற துக்கம்லாம் நீங்கிடணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணலாம்ல. பண்ண முடியுமா முடியாதா? அப்படி பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒயிட் பால் போடுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏற்கனவே நாம் கொடுத்த பிளாக் பால் இருக்கு இல்லையா, ஸ்டாக் அவங்க வச்சுருக்காங்க. பிளாக் பால்ன்றது நம்ம கொடுத்த துக்கம். இந்த பிறவியில் அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம இதெல்லாம் தெரியாத காரணத்தினால அவங்க ஒன்று சொன்னால் நாம் எத்தனை சொல்லுவோம்? நீ எப்படி எனக்கு அப்படி சொல்லலாம்? வேஸ்ட் தாட்ஸ் உள்ளுக்குள்ளே ஓடாது. சில பேர்கிட்ட வெளியே சொல்ல முடியாது, வாய் திறந்து பேச முடியாது. அப்போ மனசில் ஓடுமா ஓடாதா? இவங்க யார் எனக்கு துக்கம் கொடுக்கறதுக்கு, இவங்களுக்கு என்ன தெரியும் என்னை பற்றி? நம்ம ப்ரெசண்ட்டை மட்டும் பார்க்குறோம். அவங்க ஒரு பிளாக் பால் போட்டால் நாம் 100 பிளாக் பால் போடுறோம். அப்போ கணக்கு கூடுமா குறையுமா? கூடுமா குறையுமா? கூடும் தானே. அப்போ நாம் என்ன பண்ணியிருக்கணும், ஒயிட் பால் போட பயிற்சி பண்ணணும். அந்த ஒயிட் பால் ஸ்டாக் வேணும்னா அதுக்கு மெடிடேஷன். நம்ம எவ்வளோ நாம் நல்லதே செய்கிறோம், நல்லதே நினைக்கிறோம், துக்கம் கொடுக்குறவங்க கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளாக் பாலை ஒயிட் பாலால் தடுத்துட்டோம். அவங்ககிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது நம்மளுக்கு கணக்கு தெரியாது. அதனால் சுப பாவனா அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு அந்த கணக்கு செட்டில் ஆகும் பொழுது உங்களுக்கு அவங்க துக்கம் கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட எந்த பிளாக் பாலும் இல்லைன்னா எப்படி கொடுப்பாங்க? அப்போ கணக்கெலாம் எல்லாரோட கணக்கு செட்டில் ஆகிடுச்சுன்னா நம்ம மனசில் வேஸ்ட் தாட்ஸ் வருமா? வருமா? வராது இல்லையா? அப்போ வீணான எண்ணங்கள் வராமல் இருக்கணும்னா நம்ம பாசிட்டிவ் தாட்ஸை வந்து நிரப்பிக்கணும், ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ். இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணும் பொழுது நிறைய நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணும் பொழுது உங்களுடைய ஒயிட் பாலை நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. கரெக்டாக எதுக்கு வந்திருக்கிறோம் சார்? ஒயிட் பாலை ஃபில் பண்ண போகிறோம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட். டாக்டர் தீபா, ஐ திங்க் திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் யூ. என்ன பண்ணலாம் எங்களுடைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸில்? ஆஸ் அ டாக்டர் ஐ ஜஸ்ட் டேக் அ ஹெல்ப் ஃப்ரம் யூ. எங்களுடைய வாழ்க்கை முறை நோய்களிலிருந்து விடுபடுவதற்காக டெய்லி என்னென்ன பண்ணணும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸை நிறைய பேரை பார்க்குறோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேன்சர் ஆர் லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட மைண்ட், நம்மளோட எனர்ஜி. அப்படின்னா ஜென்ரலாக என்னடா டாக்டர்ஸ் எல்லாம் இப்படி பேச மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் காரணம். பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு லிவர் கேன்சர் பேஷண்ட் எங்ககிட்ட வரும்பொழுது வந்து லிவருக்குள்ளே வந்து ஒரு கேன்சர் கட்டி இருக்குன்னா அதுக்கு ஜென்ரலாக 2 ரீசன்ஸ். ஒன்று வந்து ஆல்கஹால் அதிகமாக குடிக்கிறதுனால,
ரெண்டாவது விஷயம் வந்து பிகாஸ் ஆஃப் வைரல் இன்ஃபெக்ஷன். இது ரெண்டு தான் காரணம். பட் ஆனால் அந்த ரெண்டு பண்ணால் மட்டும்தான் லிவர் கேன்சர் வருதா, அது ரெண்டு பண்ணால் மட்டும்தான் வந்து மற்ற நோய்கள் எல்லாம் வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. டாக்டர்ஸ் கிட்டேயே வந்து இதுக்கு ஒரு பதிலே கிடையாது. பிகாஸ் சயின்ஸ் cannot எக்ஸ்பிளைன் எவ்ரிதிங். certain things only spirituality can explain. சயின்ஸ்ன்றது லாஜிக், ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஒரு மேஜிக். லாஜிக் ப்ளஸ் மேஜிக் ரெண்டு நம்ம வந்து எடுத்தாதான் வந்து நம்ம வந்து உடம்ப வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ தட் இஸ் வை ஐ டெல் பீப்புள், லிவர் கட்டியோட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அந்த பேஷண்ட்டோட பையன், அவரோட சன் இஸ் ஆஸ்கிங் மீ திஸ் கொஸ்டின். எங்கள் அப்பாவுக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் அவருக்கு எதுக்கு லிவர்க்குள்ளே கட்டி வந்திருக்கு? தண்ணியும் அடிக்க மாட்டார், வைரல் இன்ஃபெக்ஷனும் இல்லை, எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன். உங்கள் அப்பாவுக்கு அதிகமாக கோவம் வருமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். கோவத்துக்கும் கேன்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நிறைய சம்மந்தம் இருக்குது. நான் சயின்ஸ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஸ்பிரிச்சுவலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆங்கர், நம்மளுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக நம்மலாம் என்ன பண்ணுறோம், கோவத்தை வந்து சப்ரெஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். அந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பா கோவக்காரர் கிடையாது, எங்கள் அப்பா வந்து அவருக்கு கோவம் வந்தது நான் பார்த்ததே இல்லை டாக்டர் அப்படின்றாங்க. அவரை கேட்டேன், உங்களுக்கு கோவமே வராதுங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு நிறைய கோவம் வரும், ஆனால் நான் உள்ள அடைச்சி வச்சிருப்பேன். ஸோ நம்ம எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எல்லா லைஃப் ஸ்டைல் டிசீசஸும் வரும். அதில் தான் பிபி, அதில் தான் டயபெட்டிஸ், கேன்சர், எவ்ரிதிங் இஸ் பிகாஸ் ஆஃப் எமோஷ்னல் சப்ரெஷன். ப்ரெஷரை வந்து ப்ரெஷர் குக்கர் விட்டால் தான் வந்து சாதம் வேகும். அண்ட் தென் யூ ஹாவ் டு லெட் த ப்ரெஷர் அவுட். இல்லைன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ண முடியாது, அப்படியே வந்து பர்ஸ்ட் ஆகிடும். அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் எமோஷன்ஸை வந்து சப்ரெஸ் பண்ணக்கூடாது. சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணும்போது நம்ம பாடியில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசால் அப்படின்றது அதிகமாகும். கார்டிசால் அதிகமாச்சுன்னா டைரக்ட்லி யோர் பிபி இன்க்ரீசஸ். பிகாஸ் கார்டிசால்க்கும் பிளட் ப்ரெஷருக்கும் சம்பந்தம் இருக்குது. கார்டிசால் அதிகமாக ஆகும்போது நம்ம பாடியில் இருக்கிற இம்யூனிட்டி குறையும். இம்யூனிட்டின்றது எதிர்ப்பு சக்தி. நம்ம எதிர்ப்பு சக்தி குறைஞ்சது அப்படின்னா கேன்சர் வரும். செல்ஸ் வந்து இட் மல்டிப்ளைஸ் அண்ட் தென் யூ கெட் கேன்சர். எல்லா நோயும் அதனால தான் வரும். கோவிட் டைமில் அதுதான் நடந்திருக்கு. எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறதுனால லாட் ஆஃப் பீப்புள் ஹேட் டிசீசஸ். ஸோ எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணாதீங்க. உங்களால் உங்கள் எல்லாரும் முன்னாடி நம்ம எமோஷனை ரிலீஸ் பண்ண முடியாது. பட் தெர் ஆர் லாட் ஆஃப் வேஸ் ஆஃப் ரிலீஸிங் தி ஆங்கர், ரிலீஸிங் த இரிட்டேஷன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்கம் இருக்குது. அதுக்கு சிஸ்டர் மாதிரி ஆளுங்க இங்கெல்லாம் வந்தீங்கன்னா யூ ஹாவ் தி ஆன்சர் ஃபார் தட். தேங்க்யூ. ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹர். நல்லா கை தட்டலாம் அவங்களுக்காக. நான் ரொம்ப கம்மி டைம் தான் ஒரு டாக்டர் வந்து ரொம்ப ஓப்பனாக நிறைய இடத்துக்கு மெடிக்கல் ஆன்சர் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய மனம் வேண்டும். ஏன்னா சம்டைம் என்னுடைய லாஜிக்கை தாண்டி என்னுடைய ஈகோ டாமினேட் பண்ணும்ல. இல்லை அப்படி அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு. அப்போது தேங்க்யூ டாக்டர், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஸோ ஹானஸ்ட். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட், அவங்க சொன்னதுக்கு ஒரு விஷயம், இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணுறதற்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம், ட்ரான்ஸ்ஃபர், சேஞ்ச் பண்ண உங்களுடைய உணர்வுகளை மாற்றுங்கள். எப்படி மாற்றலாம்? உங்களுடைய ஃபஸ்ட்டு உங்கள் ஃபிசிக்கல் திங் ஒரு விஷயம் செக் பண்ணி பாருங்களேன். சிஸ்டர் நிறைய ஒயிட் பால் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. உங்களுடைய முழு நாளில் எத்தனை, இன்னைக்கு வச்சுக்கலாம், சனிக்கிழமை 25 ஏப்ரல் 2026 காலை சுமார் 7 மணிலிருந்து மாலை 6 மணி வரையில் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்துனீங்க? உங்களால் எவ்வளோ பேர் சிரிச்சாங்க? உங்களால் எவ்வளோ பேர் மகிழ்ச்சி அடைந்தாங்க? சும்மா ஒரு கால்குலேஷன் உள்ளார போடுங்க பார்ப்போம். எவ்வளோ பேர் பிரதர் சிக்னல் கொடுக்குறாங்க? ஹானஸ்டா. ஸோ புரியுதுங்களா? டாக்டர் சொன்னது ரீசன் அதான். என்னுடைய உணர்வுகளை உணர்வு மேலாண்மை என்னுடைய உணர்வுகளை மாற்றுவதிலிருந்து ஆரம்பிக்குது. ஹவ் ஐ கன்வெர்ட் இட். என்னுடைய டைமை நான் ஹாப்பினஸ்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுதா? நல்லாலன்னு சொல்கிறோம்ல. என்னுடைய மகிழ்ச்சியாக எவ்வளோ மாற்றிருக்கிறோம்?
எவ்வளோ பேருக்கு சந்தோஷப்படுத்தீங்க? எவ்வளோ பேர் உங்களால் தேங்க்யூன்னு சொன்னாங்க? உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் தேங்க்ஸ் சொன்னாங்க? ஏதோ ஒரு குட்டி ரீசனுக்காக லிஃப்ட்டில் போனீங்க, அவங்கள பார்த்து உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்தீங்களா? எவ்வளோ பேர் இன்னைக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் உங்களால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி சொன்னாங்க? இதெல்லாம் குட்டி குட்டி விஷயம், முக்கியமான விஷயம் இல்லை. நாம் வந்து நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் பற்றி கவலைப்படுறோம், நம்முடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்படுறோம். சுகர் அதிகமாகிடுச்சு, பிபி அதிகமாகிடுச்சு. உங்களுடைய பாவ புண்ணியத்தினுடைய கணக்கும் அந்த பக்கம் யாரோ ஒருத்தவங்க லெட்ஜர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த லெட்ஜர் என்னைக்கா ஓப்பன் பண்ணி பார்த்துருக்குறோமா? என்னுடைய அக்கௌண்ட் எப்படி காட்டுது? ப்ளஸ்ஸு, மைனஸு, டெஃபிசிட்டு, பட்ஜெட் எப்படி யோசிக்கலாம். சிஸ்டர், இதை சம்மந்தப்பட்ட கேள்வி தான் உங்களுக்கு. இன்னைக்கு தம்மா தூண்டு குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே ரொம்ப காமனான ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ்ஸு. ஐ ஆம் ஸோ ஸ்ட்ரெஸ்ட், ஐ ஆம் ஸோ ஸ்ட்ரெஸ்ட். உண்மைக்கு சொல்ல போனால் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவே ஆயிடுச்சு. ஐயோ, உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லையா, நீ வேலையே பண்ணுறது இல்லையான்றாப்புல ஆயிடுச்சு. ஸோ வயோதிகம் மட்டுமல்ல, யூஸ்வலி ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன பண்ணால் நான் என்னுடைய உறவுகளில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் இதை ஹேண்டில் பண்ண முடியும்?